குரூப் 4 டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ, ரைட்டா. ஸோ ரெவன்யூ அண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் பெரிய லெவலில் காம்படிஷன் இருக்கும், ரைட்டா. என்னுடைய அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஓகேவா. அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறேன், ஓகேவா. சரி, ரைட்டு. இப்போ ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, ரைட்டா. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒர்க்கு ஹெவி ஒர்க்கு, ஆனால் ப்ரமோஷன் குயிக் ப்ரமோஷனில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா ரெவன்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டேன், ரைட்டா. இந்த ரெவன்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டர்லையுமே அசிஸ்டண்ட், ரைட்டா, அசிஸ்டண்ட் ப்ரமோஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா. எல்லாமே அசிஸ்டண்ட்டு, அதாவது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க, ஓகேவா. இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐ, ஜூனியர் ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஐ, சீனியர் ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்தது ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க, ரைட்டுங்களா. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ஐ ஆயிடலாம், ரைட்டு. அதிகபட்சம், அதாவது குறைஞ்சபட்ச ப்ரமோஷனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்ஐ ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இன்னொரு ப்ரமோஷன் வந்து உங்களுடைய ஏஜி, உங்களுடைய இதெல்லாமே, உங்களுடைய என்னது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது, ரைட்டா, அப்படின்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடி வரலும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெபுட்டி தாசில்தார், ரைட்டுங்களா. டெபுட்டி தாசில்தார் வரலுமே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தாசில்தாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டெபுட்டி தாசில்தாராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. ஸோ சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியே இவருக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த வரலும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது, ரைட்டா. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம், அல்லது டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ஆகி உங்களுடைய அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா சப் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு, கன்ஃபார்மாக சப் ரெஜிஸ்டர் ஆகிடலாம், ஓகேங்களா. கன்ஃபார்மாக வாய்ப்புலாம் கிடையாது, கன்ஃபார்மாக நீங்கள் சப் ரெஜிஸ்டர் இதில் ஆயிடலாம், ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுடைய இதில் அதிகபட்ச ப்ரொமோஷனாக இருக்கும், ஓகேவா. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டு, ஓகேவா. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய அதிகபட்ச அசிஸ்டண்ட் ஆவீங்க, அதாவது ஒரு ஜேஏஓ டைப்பிஸ்ட்டோ ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய அசிஸ்டண்ட் ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்கடுத்தது உங்களுடைய ப்ரமோஷன் என்னென்னா சூப்பரண்டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. சூப்பரண்டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸரியில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரெஸரி ஆஃபீஸர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏஜ்லாம் கரெக்டாக இருந்தால் அசிஸ்டன்ட் ட்ரெஸரி ஆஃபீஸர் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரைட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா அது அசிஸ்டண்ட் ஆவீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சூப்பரண்டென்ட் ஆகலாம், ஓகேவா. அல்லது அதோட ஒரு படினா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகலாம், ஓகேவா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பரண்டென்ட் குறைஞ்சபட்சமாக சூப்பரண்டென்ட் ஆயிடலாம். அதை விட இன்னொரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆயிடலாம், சின்ன வயசில் உள்ளார போனால், ரைட்டா. ஆமாம், அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட்டு, ஊரக வளர்ச்சி துறை அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. சரி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ டைப்பிஸ்ட்டு தான், அண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி பிடிஓவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேவா. டெபுட்டி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, ரைட்டா. ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரைட்டா. இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷனு, ஓகேவா, ஜேஏஓ ஆகி அசிஸ்டண்ட் ஆகி அதுக்கடுத்து உங்களுடைய ப்ரமோஷன் என்ன இருக்குன்னா செக்ஷன் சூப்பரண்டென்ட், ரைட்டா. செக்ஷன் சூப்பரண்டென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இன்னொரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸ், ஓகேவா. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கிடையாது, டெபுட்டி, ஓகேவா. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு, ரைட்டா. இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் குரூப் 4 போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி, ஓகேவா, இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுன்னா, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக ஆயிடலாம், ரைட்டா. அது தாண்டி இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இதுவரையிலுமே வந்து குரூப் 4 இருக்கிறவங்கள கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரியேட், ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய
டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா, சென்னையில் மட்டும்தான் வேலை இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து செக்ஷன் ஆஃபீஸர். ஓகேவா, செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ப்ரமோஷன் வரலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட்டில் நடக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் போகிறவங்கள வந்து சூப்பரண்டெண்ட் வரலும் கன்ஃபார்மாக கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா, சூப்பரண்டெண்ட் வரலும் கன்ஃபார்மாக கொண்டு போவாங்க. இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய போஸ்ட் என்னென்னா ஆர்டிஓ. ரைட்டா, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக குரூப் 4லேருந்து போகிறவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதுக்கு டைரக்ட் எக்ஸாம் இருக்குது. புரியுதுங்களா, டைரக்ட் எக்ஸாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் எக்ஸாம் இருக்குது. அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷனு. அதனால் அவங்க இந்த ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து அவங்க உள்ளார வருவாங்க. குரூப் 4லேருந்து போகிறவங்க சூப்பரண்டெண்ட் வரலும் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஓகேவா, ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சரில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அட்மின் டிபார்ட்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ரைட்டா, சரி, ரைட்டு. இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, சரி, ரைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய ப்ரமோஷன் இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பரண்டெண்ட் ஆகலாம். புரியுதுங்களா, சூப்பரண்டெண்ட் கன்ஃபார்மாக ஆகிடலாம், எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுக்கடுத்தது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் அதாவது அக்ரிகல்ச்சரில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆகலாம். ரைட்டா, ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கன்ஃபார்மாக ஆகலாம் குரூப் 4லேருந்து போகிறவங்க. ரைட்டா, சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி அதை சூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகலாம்னா சூப்பரண்டெண்ட் கன்ஃபார்மாக ஆகலாம். ரைட்டா, சூப்பரண்டெண்ட் என்ன பண்ணலாம், கன்ஃபார்மாக ஆகலாம், எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகேவா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, ரைட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக குரூப் 4ல் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரண்டெண்ட் ஆகலாம். ரைட்டா, அதை தாண்டி இன்னொரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆகலாம். அப்போ உங்களுடைய ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரண்டெண்ட் அல்லது டெபுட்டி இன்ஸ்பெக்டர். புரியுதுங்களா, ரெண்டும் ஒரே போஸ்ட் கிடையாது. டெபுட்டி இன்ஸ்பெக்டர் பெருசு, சூப்பரண்டெண்டோட டெபுட்டி இன்ஸ்பெக்டர் பெருசு. புரியுதுங்களா, சூப்பரண்டெண்ட் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதோட உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு உங்களை கொண்டு போய் ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா, ஸோ அதை சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ். ரைட்டா, கூட்டுறவு சங்கம் இருக்குது பார்த்திங்களா. சரி, ரைட்டு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் தனியாக போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் ஆகி உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் ரெஜிஸ்டார். ஓகேவா, சப் ரெஜிஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டு போவாங்க. இதை விட அடுத்தபடி உங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சின்னா அதில் வந்து டெபுட்டி ரெஜிஸ்டார்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, சப் ரெஜிஸ்டார் கன்ஃபார்மு. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி ரெஜிஸ்டார் வரலுமே போகலாம். ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியர் சொல்லியிருக்கிறேன். ரைட்டா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 4ல் பாஸ் பண்ணுறவன் என்ன போஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து நசீர் போஸ்ட்டு என்னென்னமோ நான் சொல்லியிருக்கிறேன். ரைட்டா, அதில் வந்து நான் டீட்டெயில்ஸ் அங்கே போட்டிருக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அதிகபட்ச ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ரைட்டா, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதிகமாக இல்லை, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் உங்களுடைய ஹை லெவல் ப்ரமோஷனாக இதில் இருக்கும். ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சி. ரைட்டா, ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, இந்து அறநிலையத்துறை சொல்கிற பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு சொல்லியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதேமாதிரி ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா, ஸோ 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கவுன்சிலிங் டைமில் என்ன வேகன்சி இருக்குதோ எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்டா, சரி. அதுவுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான், ஒர்க்லாம் அதிகமாக கிடையாது. சரி, இப்போ நீங்கள் அக்கௌண்டண்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா, எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரண்டெண்ட் ஆகலாம். குரூப் 4லேருந்து போகிறவங்க என்ன பண்ணலாம், சூப்பரண்டெண்ட் ஆகலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு லாஸ்ட்டு டைமில் கிடச்சி அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர்.
புரியுதுங்களா? அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் சூப்பரண்டன்ட் அதுபடி ஒரு படி மேலே போய் கிடச்சா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரைட்டா? இப்போ ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் இந்த அறநிலையத்துறையில் ஆடிட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷன் லாஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர். ரைட்டா? எப்படி இருக்கும்? அசிஸ்டன்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டராக உங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் கிடையாது. ரைட்டா? உங்களுடைய லாஸ்ட் ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய குரூப் 4ல் ஜாயின் பண்ணுறவங்களுடைய லாஸ்ட்டு ப்ரமோஷன். புரியுதுங்களா? லாஸ்ட்டு ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ரைட்டா? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஏவோ டைப்பிஸ்ட்டோ ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷன் என்னவாக இருக்குன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக அவங்கள என்ன பண்ணுவாங்க ப்ரமோஷன் அதிகபட்ச ப்ரமோஷன் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடையாது. ரைட்டா? சரி, ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ரைட்டா? ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட்டாக ஒரு ஜேஏவோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் எங்கே கொண்டு போவாங்க அசிஸ்டண்ட் அந்த லெவல்லாம் கொண்டு போய்ட்டு உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை டெஸ்க்கு சூப்பரண்டன்ட்டு. ரைட்டா? என்னது? டெஸ்க்கு சூப்பரண்டன்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குது. ரைட்டா? அதுதான் அது கன்ஃபார்மாக உங்களை கொண்டு போயிடுவாங்க குரூப் 4ல். ரைட்டா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கான ஒரு ஏஜ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரண்டன்ட் வரலும் கொண்டு போவாங்க. டெஸ்க்கு சூப்பரண்டன்ட் கன்ஃபார்மு. அதை விட அதுக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷனான சூப்பரண்டன்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சூப்பரண்டன்ட் வரலுமே கண்டிப்பாக கொண்டு போகலாம். ரைட்டா? ஸோ அது வரலுமே வந்து உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட்டு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கமாக இருக்குது குரூப் 4ல். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாத அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். விளக்கமாக ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. டவுட்ஸ்லாம் நிறையா கேட்டிருக்கிறீங்க. ரைட்டா? ஓவர்வியூவாக அந்த டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹை லெவல் ப்ரமோஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட்டாக கேட்டிருந்தீங்க. அதை தான் நான் போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? அதுதான் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்லாவே பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுடைய இதை பற்றி நல்லா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கிறேன். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வீடியோ போட்டுவேன். ரைட்டா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய கடைசி ப்ரமோஷன் தான். குரூப் 4ல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டுக்கிறேன். குரூப் 2ல் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன் வேறு மாதிரி இருக்கும். குரூப் 1ல் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன் வேறு மாதிரி இருக்கும். ரைட்டாக? இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் போய் இங்கே சொல்லப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷன் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷனில் இருப்பீங்க. இப்போ ஜாயின் பண்ணுறவங்க ரைட்டாக உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 12 to 15 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய அதிகபட்ச ப்ரமோஷனில் இருப்பீங்க. அந்த ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான். அதை தான் நான் சொல்கிறேன். ரைட்டாக? இடையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஏவை ஜாயின் பண்ணுறீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் கிடைக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சப் ரெஜிஸ்டார் கேடட்டுக்கு கொண்டு போவாங்க. அதேமாதிரி தான் ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஜேஏவை ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னவங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கான குரூப் 4க்கான பெரிய லெவல் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது பெரிய லெவல் ப்ரமோஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு ப்ரமோஷனாக பெரிய லெவல் ப்ரமோஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த ப்ரமோஷன்ஸ் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹை லெவல் ப்ரமோஷன்ஸ் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிற ப்ரமோஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் எடுத்தோடனே உங்களை போட்டு உடனே அடுத்ததுலேயே வந்து அடுத்த ப்ரமோஷனுக்கு இதை கொண்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிறேன். உங்களுடைய கடைசி பட்ச ப்ரமோஷன் நிறைய ப்ரமோஷன் இடையில் வரும். அதில் அதிகபட்ச ப்ரமோஷன் கடைசி ப்ரமோஷனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன ப்ரமோஷன் தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதனால் நல்ல டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதம் ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கவுன்சிலிங்கில் போய் கஷ்டப்பட வேண்டாம். ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.